ஆசிரியர்கள் கூட்டத்துல 5.5 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுல கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் திரள்கள் பணியாளர்கள் திரள் ரொம்ப அனாதைகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான சட்ட பணி பாதுகாப்பு எதுவுமே இல்லாம இருக்காங்க. பல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் என்பதும் அந்த வாழ்வியல் நிலைமை என்பதும் இவ்வளவு மோசமா இருக்கிறது என்பதை குறித்து ஒரு முறையான ஆய்வு, முறையான கண்காணிப்பு, முறையான நடவடிக்கைகள் எதுவுமே கிடையாது என்பதற்கு அவ்வளவு விஷயங்களை நான் தேடி வைத்திருக்கிறேன். அதாவது ஆதாரபூர்வமாக தரவுகளுடன் வைத்திருக்கிறேன் என்பது ஒவ்வொரு மெட்ரிகுலேஷன் பள்ளிகளையும் கண்காணிப்பதற்கென்று நீங்கள் அரசு சார்பில் ஒரு பிரதிநிதியை வைங்க, ஒரு கிளார்க்கை போடுங்க, அவன் அப்சர்வ் பண்ணட்டும். இப்ப ஒரு கட்டத்துல மெட்ரிகுலேஷன் பள்ளி விதி அமர்வுல என்னென்ன சேஞ்சஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்க, ஒட்டுமொத்தமா மெட்ரிக் பள்ளிகள் பல நிலைமைகள்ல பல்வேறு வகையில மாற்றம். இப்ப இந்த சட்டம் ஒழுங்கா நடைமுறைப்படுத்தப்படுதா இல்லையான்றதை நீங்க ஏன் அப்சர்வ் பண்ணலாம், ஏன் நீங்க செய்ய தவறுறீங்க என்பதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்குது. இப்ப இவ்வளவு மோசமான நிலைமைக்கு ஏன் இந்த இவ்வளவு லட்சக்கணக்கான ஆசிரியர் பணியாளர்களை வைத்திருக்கிறது அரசு என்பதுதான் கேள்வி. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் யாருக்கான ஜட்ஜ்மெண்ட்னா ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட். அது எனக்கு பொருந்தும்னு சொல்லிட்டு கல்விக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டே தனக்கான ஜட்ஜ்மெண்ட்டுன்னு மாற்றி வதைக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை பள்ளி கல்வித்துறையில் என் பள்ளியே அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ மற்ற பள்ளிகளை பற்றிலாம் நம்ம என்ன சொல்ல முடியும் என்றதெல்லாம் உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுடுறேன். 3 இட் ரெஃபர்ஸ் அட்மிஷன் அண்ட் வித்ராவல்ஸ், மாணவர் சேர்க்கை நீக்கம், இதை பற்றிய விஷயங்களை அது பேசுகிறது. சாப்டர் 4 ரிலேட்ஸ் டு ஸ்கூல் ரெகுலேஷன்ஸ், பள்ளியை எப்படி ரெகுலேட் பண்றது, ஸ்கூல் ஹவர்ஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஸ்ட்ரென்த், ஆனுவல் ப்ரமோஷன்ஸ், இதெல்லாம் பத்தி பேசக்கூடியது சாப்டர் 4. இது எல்லாவற்றையும் அதுல விவரங்கள் இருக்கு. சாப்டர் 5 ஸ்பீக்ஸ் அபவுட் ஃபைனான்சியல் சைட் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ். நீங்க இந்த 2 விஷயத்துக்காக தான் இந்த மெட்ரிக் பள்ளிகளை நடத்துறதுக்கான உரிமையை அவங்க அந்த காலத்துல யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருந்தப்போ அந்த முக்கியமான ஒரு உரிமை என்னன்னா, இங்கிலீஷ் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியம் ஆங்கிலமா இருக்கலாம், அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. ஃபீ கலெக்ஷன்ஸ் நீ சொந்தமா வசூலிக்கலாம். இந்த 2 உரிமை, இது 2 மிக முக்கியமான உரிமை யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துற நிர்வாகிகளுக்கான உரிமை. அது இந்த வழங்கிதான் அந்த யூனிவர்சிட்டியும் அப்பொழுது இந்த பள்ளிகளை நடத்திட்டு வந்திருக்கு. அதற்கு பிற்பாடு வாரியம் உருவாக்க பிற்பாடும் இந்த உரிமைகளை பார்த்தாங்க. சரி, இப்ப இந்த உரிமைகள் எல்லாம் ஒரு நிர்வாகத்துக்கு தேவையான இந்த உரிமைகளை நீங்க தொடர்ந்து பின்பற்றி பத்திரமா பார்த்துக்கிட்டீங்களே, அதில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர் பணியாளர்களுடைய நிலைமைகளோ அல்லது பெற்றோர்களுடைய நிலைமையோ மாணவர்களுடைய நிலைமையை பற்றி இந்த மெட்ரிக் பள்ளி கல்வித்துறை எத்தகைய அக்கறையை மேற்கொண்டிருக்கிறது என்பது தெரியுமா நமக்கு? எல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம உள்ள போய் பார்க்கும் பொழுது மிக மிக அலட்சியமான நிர்வாக போக்குகளை தான் நம்ம காண முடியுது என்பதுக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளுடன் தரவுகளுடன் நான் உங்ககிட்ட பேசுறேன். அதுல இப்போ இந்த சாப்டர் 5 ஸ்பீக்ஸ் அபவுட் ஃபைனான்சியல் சைடு, இது நிர்வாகத்துக்கு நிறையவே இருக்கு. அடுத்ததுதான் ரொம்ப மிக முக்கியமான பகுதி. அந்த பகுதி தான் அந்த சாப்டர் 6. இந்த சாப்டர் 6 என்பது தான் ரொம்ப அடிப்படையான ஒரு பகுதி. அதுதான் ஸ்டாஃபினுடைய உரிமைகளை பத்தி பேசுகிறது. இந்த சாப்டர் 6ல staff will be qualified in accordance with அந்த கோர்ட்ஸ் ரூல்ஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான வேலை வழங்குறது, கொள்றது, இதெல்லாமே இருக்குது. அனெக்சர் 6ல அந்த டு த கோட் ரெகுலேஷன் 17 இதுல எல்லா டீட்டெயிலும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. செக்ஷன் 18 இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த ரிட்டைர்மெண்ட் ஆஃப் த ஏஜ். ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இந்த சாப்டர் 18 என்பது ரிட்டைர்மெண்ட் ஆஃப் ஏஜ், மெட்ரிகுலேஷன் பள்ளியில வேலை செய்யக்கூடிய ஆசிரியர் பணியாளர்களுடைய பணி ஓய்வு வயது என்பது 60 அப்படி என்பது மிக தெளிவா அது சொல்லியிருக்கு. இப்போ இந்த GOMS 29 இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மிக எடப்பாடியார் காலத்துல கொண்டு வந்தாங்கல்ல, அதற்கு முன்னாடி ரொம்ப காலத்துக்கு, அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி காலங்கள்ல அது கையில அப்ப இருந்து இந்த மெட்ரிக் பள்ளியில பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பணியாளர்களுடைய பணி ஓய்வு வயது என்பது 60ன்னு முடிவு பண்ணியிருக்குது. ஒரு பள்ளி நிர்வாகம், இதே பள்ளி நிர்வாகம் ஒரு பிரின்சிபாலுக்கு 62 வயசு வரைக்கும் இந்த விதிப்படி தான் பணி அமர்வு விதியின்படி அவர் அனுமதிச்சிருக்கு. அதே போல பல ஆசிரியர் பணியாளர்களுக்கு இதுக்கு முன்பு இருந்த
பள்ளி நிர்வாகம் 60 வயசு வரைக்கும் பல ஆசிரியர் பணியாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கு. இதுல என்னன்னா தனியார் பள்ளிகள்லாம் அவ்வளோ காலங்கள் தொடர்ந்து நிறைய பேர் பணிபுரிய மாட்டாங்க. அவங்க வருவாங்க, அதை பயன்படுத்திட்டு ஏதோ மற்ற இடத்துக்கு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இதுல நிரந்தரமா இருக்கக்கூடிய நல்ல மெட்ரிக் பள்ளிகள்ல தொடர்ந்து நிரந்தரமா இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியாளர்கள் இருக்கக்கூடிய சில சமயங்கள் வந்து அரசு வாய்ப்புகள் இல்லைன்றப்போ அந்த நிலைமைகள் இருக்கும். இப்போ நான்லாம் வந்து 2 முறை அரசு பணி வாய்ப்பு வந்து நான் அதை தவிர்த்துட்டேன். அது அது ஒரு ஸ்கூல் அட்டாச்மெண்ட்டு கூட இந்த ஸ்டூடெண்ட்னுடைய அவங்க கூட இருந்த ஒரு ரேப்போ, அந்த அன்பு, என்னுடைய ஜாப்ல எனக்கு இருந்த அந்த ஈடுபாடு, இவைகள்லாம் என்னை ஓரளவுக்கு அதில் அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு முடிவை எடுக்க செஞ்சது. அது ஒரு செய்தி இருக்கு அதில். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் பணியாளர்களுக்கு கடைசியில் நீங்கள் 60 வயசு வரைக்கும் நீங்கள் ஒரு அஸ்பெக்ட் அரசு கவனிக்கணும். அது என்னன்னு சொன்னால், மெட்ரிக் பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர் பணியாளர்களுக்கு ஆரம்பத்தில் சொற்ப சம்பளம் தான் கிடைக்கும். 400 ரூபாய் 500 ரூபாய், நாங்களாம் அப்படி தான் வேலை செய்யணும். 600 ரூபாய் அப்படி தான். 30 ஆண்டுகள் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, 25 ஆண்டுகள் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா அந்த 20-25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் இதுல ஆசிரியர்களுக்கும் சேர்ந்து நிர்வாகத்துடன் சேர்ந்து அவங்களுக்கான ஊதியங்களை வந்து திட்டமிடுறதுல வந்து பங்கேற்றதுனால இந்த உயர்வு, ஓரளவுக்கான உயர்வு இந்த பள்ளியில வழங்கப்பட்டுச்சு. இல்லாட்டினா அது கிடைச்சிருக்காது. இப்படி இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு அவங்க வந்து ஊதியம் என்றதுல, அதே அவங்க இப்போ 30 வருஷம் அரசுல இருந்திருந்தாங்கன்னா லட்சக்கணக்கில் அவங்க வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் ஒரு சொற்ப தொகையா ஒரு 25,000 30,000 50,000 அப்படி வாங்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க 30 வருஷம் பணி ஓய்வின் போது தான் வராங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு 2 வருஷம் வாய்ப்பு கிடைக்குமானால் அதை மறுத்து அவங்கள வெளியே அனுப்புறது வேலையை தெளிவா மெட்ரிக் பள்ளியினுடைய நிர்வாகங்கள் செய்யுது. 58க்கு மேல ரொம்ப ரொம்ப அரிதாதான் ஒரு சில பள்ளிகள்ல நடைமுறைப்படுத்துறாங்க. மற்ற பள்ளிகள்லாம் அது மாதிரி நடைமுறைப்படுத்துறது கிடையாது. அது வந்து ஒரு வேதனைக்குரிய பகுதி. இப்ப இதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த மெட்ரிக் பள்ளிகளுடைய நிர்வாகங்களை அரசு கிட்ட ஒரு முக்கியமான வேண்டுகோளை நான் வைக்க விரும்புவது என்னன்னா, ஒவ்வொரு மெட்ரிக் பள்ளியிலும் ஒரு கண்காணிப்பாளர் ஒரு அரசு சார்பில் நியமிக்கப்படணும் அப்படின்றது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள். ஒரு அப்சர்வர் போடுங்க. ஒவ்வொரு மெட்ரிக் பள்ளியிலும் ஒரு அப்சர்வர் போடுங்க. உங்க ரூல் எல்லாம் இப்ப நான் சொல்றேன், இப்ப இது வந்து பரமஹம்சருடைய பெயர்ல நடத்தப்படக்கூடிய இந்த பள்ளியிலேயே இவ்வளவு அலட்சிய போக்குகளும் இவ்வளவு சட்ட விதிமுறை மீறல்களும் நடக்குமானால் மற்ற பள்ளிகளுடைய நிலைமைகள் என்னன்றதை நீங்க பாத்துங்க. பல்வேறு செல்வந்தர்களாக அரசியல் பாதிகளாக நடத்தப்படக்கூடிய பல்வேறு பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகள் இருக்கு. இவங்களோட இங்க பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பணியாளர்களுடைய நிலைமை என்னன்றதெல்லாம் நீங்க பாத்துங்க. எந்த ஒரு அரசு மெட்ரிக் பள்ளிகளுடைய ஒழுங்கமர் விதிகளையும் அவங்க பின்பற்றுறது கிடையாது என்பதற்கு நீங்க உள்ள ஒரு ஆளை அனுப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பள்ளியின் மீது, இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளின் மீது எத்தனை தடவை இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கீங்க, தனியார் பள்ளிகளில் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கீங்க அப்படின்ற கேள்வியை ஆர்டிஐல நான் கேட்கிறேன். நாங்க போகலன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு அரசு நிர்வாகம், பள்ளி கல்வித்துறை, மாவட்ட பள்ளி கல்வித்துறை இன்ஸ்பெக்ஷனே போல அப்படின்னு தனியார் பள்ளிகளுக்குள்ள நுழையலன்னு சொன்னா அந்த நிர்வாகம் எப்படி இருக்கும்? நீங்க அவங்க விதிகளுக்குள்ள நடைமுறைப்படுத்துறாங்களா இல்லையா? அதாவது மாணவர்களுடைய விஷயங்கள்ல ஓரளவுக்கு அரசு அக்கறை செலுத்துது, அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அதுலயே கூட பல பெற்றோர்கள் வந்து சங்கடப்படக்கூடிய நிலைமைகள் பல பள்ளிகள்ல இருக்கு. போதுமான இடவசதி, போதுமான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இல்லாம பல்வேறு நிர்வாகங்கள் தனியார் பள்ளிகளில் இயங்குது என்பது வேற ஒரு விஷயம். அது ஆதரவுடனே இயங்குது என்பது வேற விஷயம். ஆனால் ஆசிரியர் பணியாளர்களுடைய நிலைமைகளை பற்றி அரசு கிஞ்சிட்டும் அதில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பணியாளர் நிலைமைகளை பற்றி கொள்வதில்லை என்பதற்கு மிக தெளிவான உதாரணமா நான் சொல்றேன். நான் ஆர்டிஐல கேட்டு பதில் வாங்கி வச்சிருக்கிறேன். ஒரு முறை இல்ல, 3-4 முறை இந்த பதில நான் கேட்டிருக்கேன். எப்ப போனீங்க, என்ன செஞ்சீங்க, வெவ்வேறு வகை காரணங்களுக்காக கேட்டிருக்கேன். எதையுமே அவங்க போல. அப்ப இந்த சாப்டர் 1 to 11 சாப்டர் இருக்குது. இந்த சாப்டர்ல இந்த கேள்வியை தெளிவா கேட்கிறேன். மெட்ரிக் பள்ளிகள் இயக்குனர்கிட்ட இந்த கேள்வியை வைக்கிறேன். 1 to 11 சாப்டர் நீங்க மெட்ரிக் பள்ளிகள் விதிகள் சொல்லியிருக்கீங்க, ஒழுங்கமர்வு விதிகள். அதே மாதிரி அனெக்சர் 1 to 8 இந்த விதிகள் படி இயங்கக்கூடிய மெட்ரிகல் பள்ளிகள், இயங்காத பள்ளிகள் மீது
நீங்க நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். இல்லை இது முறையாக இயங்குகிறதான்னு எத்தனை பள்ளிகளை நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறேன். அவங்க பதில் வந்து இல்லைன்னு கொடுக்குறாங்க. நாங்கள் எந்த பள்ளிக்கும் நாங்கள் போகல, இது தொடர்பாக ஆய்வு பண்ணலை அப்படின்றாங்க. இவ்வளவுதான் நிலைமை. இதுதான் வந்து அந்த மெட்ரிக் பள்ளிகளுடைய நிலைமை என்பது, ஆசிரியர் பணியாளர்களுடைய கல்வி நிலைமை என்பது இவ்வளவுதான். இது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும், எவ்வளவு மோசமான நிலைமை நிலவுதுன்னு பாருங்க. ஒரு பள்ளி கல்வித்துறையில நான் ஏற்கனவே சொல்றேன், 12,500 பள்ளிகள் இருக்குது, தனியார் பள்ளிகள் இருக்குது. இது ஆனால் இதுல வேலை செய்யக்கூடிய ஆசிரியர் பணியாளர்களுடைய எண்ணிக்கை மிக பெருமளவில் இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. இது இல்லாமல் மிக அதிகபட்சமான மாணவர்கள் இதுல படிக்கிறாங்க. அதாவது 60% மாணவர்கள் கிட்டத்தட்ட மெட்ரிக் பள்ளிகள், இந்த தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு சூழல்களும் இருந்து, அதாவது ஒரு பொதுவா ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு 40-45% அரசு பள்ளிகள்லயும், ஒரு 15% வந்து அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்லயும், 35-40% மாணவர்கள் வந்து இது போன்ற தனியார் பள்ளிகள்லயும் மெட்ரிக் பள்ளிகள்லயும் வந்து படிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஆனா சொற்பமான அளவுல மிக அதிகமான மாணவர்கள் படிக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் என்பதும் அந்த வாழ்வியல் நிலைமை என்பதும் இவ்வளவு மோசமா இருக்கிறது என்பதை குறித்து ஒரு முறையான ஆய்வு, முறையான கண்காணிப்பு, முறையான நடவடிக்கைகள் எதுவுமே கிடையாது என்பதற்கு அவ்வளவு விஷயங்களை நான் வந்து தேடி வைத்திருக்கிறேன். அதாவது ஆதாரபூர்வமாக தரவுகளுடன் வைத்திருக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியமான, இதை அரசு வந்து கருத்துல இதுல கொள்ளணும். ஆகவே ஒவ்வொரு மெட்ரிகுலேஷன் பள்ளிகளையும் கண்காணிப்பதற்கென்று நீங்கள் அரசு சார்பில் ஒரு பிரதிநிதியை வைங்க, ஒரு கிளார்க்கை போடுங்க, அவன் அப்சர்வ் பண்ணட்டும். இப்ப ஒரு கட்டத்துல மெட்ரிகுலேஷன் பள்ளி விதி அமர்வுல என்னென்ன சேஞ்சஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்க, ஒட்டுமொத்தமா மெட்ரிக் பள்ளிகள் வந்து பல நிலைமைகள்ல பல்வேறு வகையில மாற்றம் அடைந்து வந்திருக்கிறது. என்னென்ன வகையில மாற்றம் அடைந்திருக்கிறது பார்த்துட்டு, இந்த விதிகள், பணியமர்வு விதிகள்ல ரீசன்ட் புக்ஸை வாங்கி இதுல என்ன மாற்றம் இருக்குன்னு பார்த்தா மாற்றம் இல்லாம அதே பழைய இதை அப்படியே கொடுக்குறாங்க. இந்த விதிகள்ல எந்த விதமான மாற்றங்கள், நடைமுறையில எவ்வளோ ஆணைகள் பிறப்பித்திருக்காங்க, பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே கொடுக்குறாங்க. ரொம்ப உங்களுக்கு ரொம்ப வேதனையான ஒரு செய்தி ஒன்று சொல்லுறேன் நான். இது கவர்மெண்ட் கெசட், இந்த கெசட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் எக்ஸ்ட்ரானரி நோட்டிபிகேஷன் GOMS நம்பர் 14 ஸ்கூல் எஜுகேஷன் MS 13th January 2023. இந்த இதுல வந்து in exchange of the powers conferred by section 57 of the Tamil Nadu private schools, இந்த ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையில தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 23 சட்டமன்றத்துல இந்த அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஜிஓ மெட்ரிகுலேஷன் பள்ளிகளையும் சேர்த்து அந்த பிரைவேட் ஸ்கூல் ஆக்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்படி கொண்டு வந்து இதற்கு தனியார் பள்ளிகள் இயக்ககம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் டைரக்டரேட் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் என்பதை மாற்றி டைரக்டரேட் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ன்னே மாத்திருக்கிறாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்னு போர்டு இருக்கும் அந்த இயக்குனருடைய அலுவலகத்துக்கிட்ட. இப்போ போனீங்கன்னா டைரக்டர் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்ஸ்னு இருக்குது. சரி, ரைட்டு, டைரக்டர் ஆஃபீஸை மாத்திட்டீங்க, இதுக்கான அரசாணை உத்தரவு பிறப்பிச்சிட்டீங்க, இதை சர்க்குலர் அனுப்புனீங்களான்னு கேட்கறேன் நான். இந்த உத்தரவை, கவர்மெண்ட் கெசட் நோட்டிபிகேஷனை, இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அதுல இருக்குது. ஏன்னா அதுல டீச்சர்ஸுங்களுக்கு வேண்டிய பணி பாதுகாப்புக்குள்ள இந்த ஸ்கூல் கமிட்டி ஃபார்மேஷன், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இதனுடைய எந்த பகுதியிலுமே மெட்ரிகுலேஷன் என்ற வார்த்தையை இவங்க பயன்படுத்தல. இந்த கெசட் நோட்டிபிகேஷன்ல இது சொல்லலை. இது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் என்பது இந்த பிரைவேட் ஸ்கூலுக்குள்ள இணைக்கப்படுகிறது என்ற வார்த்தையே இல்லை. ஆனால் இது நீங்க எந்த விதியை, மெட்ரிகுலேஷன் போர்டை மாத்திட்டீங்களே பிரைவேட் ஸ்கூல்னு, அப்ப எந்த விதியை நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க? பிரைவேட் ஸ்கூல் விதியை நடைமுறைப்படுத்துறீங்களா, மெட்ரிகுலேஷன் பள்ளி விதிகளை நடைமுறைப்படுத்துறீங்களா இப்படின்னு ஆர்டிஐல ஒரு கொஸ்டின் நான் கேட்கறேன். அந்த ஆர்டிஐ எல்லாம் இப்போ வச்சுட்டு உங்ககிட்ட பேசலாம், கொஞ்சம் நேரம் ஆகுன்றதுனால நான் பேச முடியல. ஆனால் இந்த தரவுகளை நான் பேசும்பொழுது அவங்க கிட்ட இருந்து என்ன பதில் வருதுன்னா, இந்த இதை எனக்கு காப்பி அனுப்புறாங்க. இது அதாவது இதை தான் நாங்க ஃபாலோ பண்றோம்னு சொல்லாம இந்த ஜிஓவை மட்டுமே எனக்கு பதிலா கொடுக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நான் நினைச்சுக்க வேண்டியது இந்த ஜிஓ தான் இப்ப பணி அமர்வு விதியா இருக்குது போல இருக்குது. சரி, அப்படி
இதை வந்து இப்படி நீங்க மாத்தினாலும் கூட இப்படி மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்க உங்கள் பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பணியாளர்களுக்கு இந்த பணியமர்வு விதிகளை தான் நீங்க நடைமுறைப்படுத்தணும். ஸ்கூல் கமிட்டியை ஃபார்மேஷன் பண்ணணும். அதுல ஆசிரியர் பணியாளர் அவங்களுக்கு வேண்டிய ஷரத்துகளை நீங்க கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க அதுல சொல்லி இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. மேல டைரக்டர் கிட்ட ஒரு லெட்டர் ஆர்டிஐல போட்டா அவங்க இங்க சிஓ ஆபீஸ் அனுப்புவாங்க. சிஓ ஆபீஸுக்கு அனுப்புனா சிஓ ஆபீஸ்ல இருந்து அவங்க டிஓ ஆபீஸுக்கு அனுப்புவாங்க. இவ்வளவுதான். பெரியாராச்சு சொன்ன மாதிரி ஒரு அரசு கிட்ட ஒரு கடிதம் அனுப்புனா அதை இன்னொரு டிபார்ட்மெண்ட் அனுப்பி அங்கிருந்து இந்த டிபார்ட்மெண்ட் அனுப்பி இங்கிருந்து அங்க அந்த டிபார்ட்மெண்ட் அனுப்பி இப்படி அனுப்பி 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 நடுவில் அது கீஞ்சி போயிடுவான். இந்த மாதிரி ஒரு சூழல் தான் நம்ம பள்ளி கல்வித்துறை, அதாவது மெட்ரிக் பள்ளிகள் மிக பெரும் அளவில் கிட்டத்தட்ட 45% இன்றைக்கு வந்து அதை விட கூடுதலாகவே இருக்கும். அது அந்த அளவிற்கான மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர் பணியாளர்கள் இப்போ பெரிய மக்கள் திறன்ல அவங்களுக்கான உரிமைகள் நிலைமைகள்லாம் இவ்வளவு மோசமா இருக்குது என்பதை தான் நான் இந்த பள்ளி கல்வித்துறையை நான் சொல்ல வரேன். மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு நிகழ்ச்சிக்கு எனக்கு ஒரு விருதை அளிப்பதற்காக வந்திருந்தாரு. திருமிகு ரவிக்குமார் அவர்கள் மணற்கேணி பதிப்பகம் சார்பாக அந்த சமத்துவ ஆசிரியர் விருது எனக்கு அளிக்கப்பட்டது. அப்ப அவர் வந்திருந்தார். அவர் கூட நான் உட்கார்ந்துருக்கப்ப தான் சொன்னேன், அவர்கிட்ட நான் பேசின ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் மீண்டும் கல்வித்துறை அமைச்சராக வருவீங்கன்னு சொன்னா அவசியம் இந்த மாதிரி அன்நோட்டிஸ்டு பீப்புள், ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள், மிக பெரும் பகுதி இருக்குது ஆசிரியர்கள் கூட்டத்துல. 5.5 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுல சட்ட பணி பாதுகாப்பு எதுவுமே இல்லாம இருக்கு. ஒரு வைக்கிறதான் தூக்கி எறிகிறது, ஹையர் அண்ட் ஃபயர் ஆக்டிவிட்டிஸ் தான் நிர்வாகங்கள் இருக்குது. அவங்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு வழங்கணும். நீங்க எப்படி வந்து தனியார் பள்ளிகளுக்குன்றது நீங்க அந்த 1973 ஆக்ட் நீங்க கொண்டு வந்தீங்களோ, தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தீங்களோ, அந்த பிரைவேட் ஸ்கூலோட ஆக்ட் இவங்களுக்கும் பொருந்தும்படி செய்யுங்க. இது தொடர்பா ஜட்ஜ் இப்போ மாண்புமிகு மேனாள் நீதியரசர் சந்துரு அவர்களும் ஹரிபரந்தாமனும் ஒரு நீதியரசர் ஹரிபரந்தாமனும் ஒரு அற்புதமான ஒரு வழக்கை நடத்தியிருக்காங்க. 93ல போட்ட வழக்கு 2002லயோ 2003லயோ அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. ஜஸ்டிஸ் சதாசிவம் அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்குறாரு. ஆனா அது நல்ல தீர்ப்பு இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதியதாக அமெண்ட்மெண்ட், சட்டமன்றம் கூடி புதியதாக அமெண்ட்மெண்ட் வரை இந்த மெட்ரிகுலேஷன் ஆசிரியர் பணியாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோட் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த அதுவே போதுமானது. அதுல இருக்கக்கூடிய ஷரத்துக்களையே தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, பிரைவேட் ஸ்கூல்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட், அந்த ஆக்ட் இருக்கக்கூடிய அனைத்து ஷரத்துகளும் அப்படியே இதுல மனைமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே இந்த விதிகளே போதுமானது, போதுமான பணி பாதுகாப்பை வழங்கும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்து முடிச்சு வைக்கிறார். இப்ப எனக்கு 60 வயசு வரைக்கும் பணி புரியணும் அப்படின்னு நான் ஒரு நிர்வாகத்துக்கு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். அந்த நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, எங்களுடைய கல்கத்தா மிஷன், தமிழ்நாடு அரசினுடைய இயக்குநரக விதிகள்லாம் எங்களுக்கு பொருந்தாது. எங்களுக்கு கல்கத்தாவுடைய எங்களுடைய தலைமைச் செயலகம் அதுதான், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்வோம். அவங்களுக்குன்னு ஒரு பணி அமர்வு விதி இருக்கு, அது 8/1 பேரு அந்த விதிக்கு. அந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த விதி என்னன்றது என் கையிலேயே கொடுக்கல. 18/1 என்பது இப்போ இந்த ஸ்டாஃப் செக்ஷன்ல 18 என்பது தான் அந்த குறிப்பா வந்து இத்தனை வயசு வரைக்கும் அந்த பணியமர்வு ஓய்வு பெரும் வயது சூப்பர் அனுவேஷன் வயது வந்து நிர்ணயிக்குது. அது மெட்ரிகுலேஷன் பள்ளி விதியில என்ன சொல்றாங்கன்னா 60ன்னு சொல்லுது. ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்றாங்கன்னா 18/1 கிடையாது, 8/1 தான் அப்படின்னு சொல்றாங்க. 8/1 செக்ஷன் என்னதான் சரி, உங்களுடைய மிஷனுடைய விதிகள் தான் என்னன்ட்டு எனக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஓ மூலியமா ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்குறோம். ரெஸ்பாண்ட் பண்ணல, டிஓக்கு பதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குமானால் எந்த சட்ட நிர்வாகங்கள் ஒரு 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 மகான் பேர்ல நடத்தக்கூடிய ஒரு நிர்வாகமே சட்டத்தையும் அரசு சட்டத்தையும் மதிக்கலையே. அந்த நிர்வாகி பதவி இருக்கும்பொழுது பேசுறாரு,
எங்களுக்கு அரசுடைய அந்தந்த ஸ்டேட்ல ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். எங்களுக்கு என்ன அறிவுரை வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் ரூல்ஸ் என்னவோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற அறிவுரை மட்டும்தான் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னவர். அவர் கூட இன்னொருத்தர் ஒரு ஹெச்ஆர்ன்ற பேர்ல வந்து ஒரு ஆசிரியர்கள் அரசு ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு அதில் போய் சேர்றாரு. சில ஆசிரியர்கள்லாம் சங்கங்கள்ல இருந்துட்டு போனோம் இந்த மாதிரி பொறுப்பு, அப்பதான் அவங்களுக்கு ஆசிரியர்கள் பணியாளர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமைனா என்னன்னு தெரியும். எதுவுமே இல்லாம இப்படி போய் ஏதாச்சும் போய் அரசு அமைப்புல போய் ஏதாவது சும்மா அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அவர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். எவ்வளவு நுணுக்கமா வேலை செய்யறாங்கன்றதை நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, கல்கட்டானுடைய மிஷன் விதி 18/1 கிடையாது, எங்களுடைய பணியமர்வு விதி 8/1 தான் அப்படின்னு சொல்றாரு. 8/1ன்னா நான் உங்ககிட்ட ஒட்டுமொத்தமா எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் கொடுத்து கையெழுத்து வாங்கி அந்த சர்க்குலரை காட்டி கையெழுத்து வாங்கிட்டோம், உங்களுக்குன்னு தனியா கிடையாது அப்படின்ற செய்தியை அவர் சொல்றாரு. உங்களுக்கு தனியா கொடுக்க முடியாது அது அப்படின்னு சொல்றாரு. இது டிஓ மூலியமா, பிரைவேட் ஸ்கூல் டிஓ மூலியமா கேட்டாலும் அந்த செக்ரட்டரி பதில் கொடுக்க மாட்டாரு. அது நீங்க வந்து கோர்ட்ல வேணா பாத்துங்க, நாங்க இது பதில் கொடுக்க மாட்டோன்றாரு. இப்ப எதுக்கு ஒரு மேல ஒரு பள்ளிக்கல்வித்துறைன்னு ஒரு இயக்ககம் எதுக்கு இருக்குன்ற ஒரு கேள்வி இதுல வருதா இல்லைங்களா? ஒரு நிர்வாகத்தையே ஒரு பள்ளிக்கல்வித்துறையே மதிக்காத ஒரு நிர்வாகம் ஓப்பனா டெக்ளேர் பண்றான், ஓப்பனா கடிதம் மூலியமா பதில் கொடுக்குறான். இப்ப நான் இந்த கேள்வி எழுப்புறேன், எனக்கு பதில் கொடுக்குறான். எனக்கு 57 நடக்கும் பொழுதே ஓப்பனா ஒரு விஷயத்தை சொல்றான், எங்கள் மிஷன் விதிப்படி 8/1 என்பதுதான் சூப்பரானுவேஷன் விதி. அது என்பது அட்டைனிங் 58 வருவது தான் எங்களுடைய பணி உயர்வு, பணி ஓய்வு விதியினுடைய இது ஷரத்து. 60 வயசு வரைக்கும் கிடையாதுன்றத எனக்கு ஆர்டரா கொடுக்குறான், ஆணையா கொடுக்குறான். ஆணையா கொடுத்து 2 நாள்ல நீங்க 2 நாள்ல ரிசைன் பண்ணலன்னு சொன்னா உங்களுக்கு கிராஜுவிட்டியை 75% உங்களுடைய கிராஜுவிட்டி குறைக்கப்படணும் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். இது பத்தி நேரடியா போய் டைரக்டர் ஆஃபீஸில் எல்லா டைரக்டர்கிட்ட முறையிடுறோம், சிஓ கிட்ட முறையிடுறோம். அதனால ஒன்று நடக்கல, அது வேற விஷயம். இது போலதான் நிலைமை. இப்ப எப்படி கடிதம் அளிக்க முடியுது? இப்ப இன்ஸ்பெக்ஷனோ, முறையான இன்ஸ்பெக்ஷனோ, நான் அந்த கேள்வி கேட்டேன்ல, 1 to 11 சாப்டர், அதே மாதிரி அனெக்சர் 1 to 8 பள்ளியில ஒழுங்கா நடைமுறைப்படுத்தப்படுதா? ஜட்ஜி கொடுத்துருக்கிற சொல்லியிருக்கிறாரு தெளிவா, ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு 2002 2003 புதிதாக அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு வரைக்கும் அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளி விதிகள் கோட்ஸே போதுமா, அதுல என்னென்ன ஷரத்து இருக்கு அதை ஃபாலோ பண்ணாலே போதும், அதுவே போதுமானது அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. ஆனா இவன் அது எனக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டு எங்க கல்கட்டா விதின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல அங்கீகாரம் வாங்கிக்கின்னு கல்கட்டா விதியை நடைமுறைப்படுத்துற ஒரு கடித உத்தரவை எனக்கு கொடுக்குறாப்புல. இந்த உத்தரவை நான் டைரக்டர் கிட்ட போய் காட்டுறேன், எல்லார்கிட்டையும் ரெப்ரசன்ட் பண்றேன். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் அதற்கான உரிய பதில் இல்லை. அது ஒரு பக்கம், அது இப்ப நீதிமன்ற வழக்கில் அது இருக்கு. அந்த கடிதத்தை நம்ம சேலஞ்ச் பண்றோம். ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இப்போ போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லை எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இவ்வளவுதான் பள்ளிக்கல்வித்துறை, மெட்ரிக் பள்ளி கல்வித்துறையினுடைய நிலைமை. இப்போ இந்த நிலைமைகள்ல தான் புதுதா இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எல்லாம் இதுல சேர்த்துட்டாங்க. எங்கேயாவது நீங்க யோசிச்சு பாருங்க, மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் அப்படின்றது என்றைக்கு சமச்சீர் கல்வி திட்டம் உள்ள வந்ததோ அன்றைக்கே அது அவுட்டு. பள்ளிக்கல்வித்துறை சுதந்திரமா 10வது வகுப்புல நீங்க உங்களுடைய பாடத்திட்டத்தை நிர்ணயிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காலத்துல மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்குன்னு அவங்களுக்கு புக்கு பேனல்ஸ் இதெல்லாம் டிசைட் பண்ணக்கூடிய அந்த போர்டில் அவங்க கரிக்குலம் கொடுத்துருவாங்க. அந்த கரிக்குலத்துக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு புக்ஸ் பப்ளிஷர்ஸ் இருப்பாங்க, அவன் புக்கை உருவாக்கும், அதை வாங்கி நடைமுறைப்படுத்தின்னு இருந்தாங்க. ஆனால் 2009-10 சமச்சீர் கல்வி திட்டம் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்ச உடனே எல்லாமே 14ல 10வதுக்கு நடைமுறைப்படுத்துறாங்க. அப்போ முழுமையான மாற்றம் வந்து போகுது. அப்போ சிலபஸே தனியா கிடையாது. ஒரே ஒரு ப்ரிவிலேஜ் என்னன்னா, ஃபீ கலெக்ஷன் இருக்குது, மீடியம் இருக்கு, அந்த மீடியம் அலோவ் பண்றாங்க, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலாச்சும் நீங்க அந்த காலத்திலேயே பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆக்டுக்குள்ள இந்த பள்ளிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம்ல, ஆனால் சேர்க்கல. அதுதான் ஒரு பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நடைமுறையில தான் இந்த செக்ஷன் 18 ரிட்டையர்மெண்ட் ஏஜ், செக்ஷன் 18 ரிட்டையர்மெண்ட் ஏஜ். இது ஸ்டாஃப் இன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் வில் பி பெய்ட் அட் த ரேட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கேல்ஸ். அப்போ இந்த 18 ரெகுலேஷன் 18ல
கவர்மெண்ட் ரேட்டுக்கு சம்பளம் அப்பப்போ டைம் டு டைம் எப்பெல்லாம் அரசு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குதோ அதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கணும். நீங்க சில ரூல்ஸ் எல்லாம் போடும்பொழுது ரொம்பவே யோசிக்கணும். அதனால 30 பள்ளிகள் இருந்துச்சு அந்த காலத்துல, யூனிவர்சிட்டி கீழே இருந்துச்சு. அப்போ ஓரளவுக்கு கவர்மெண்ட்னுடைய சேலரியை கொடுத்துருக்கலாம். சென்னை போன்ற பெருநகரங்கள் இருக்கக்கூடிய மெட்ரிக் பள்ளிகள், மிக பெரும் பணக்கார பள்ளிகள், அந்த மாணவர்கள்ட்ட இருந்து ஃபீஸை வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே ஒவ்வொரு பகுதியிலும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் அப்படியே புற்றுச்சல் மாதிரி பரவன ஒரு காலங்கள்ல எப்படி அரசு சம்பளத்தை அந்த நிர்வாகம் கொடுக்க முடியுன்ற ஒரு கேள்வி எழுதாங்க. இந்த கேள்விக்கு தான் இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுடைய ஒரு நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் அப்பப்போ போடுறாங்க. அப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ்ல தான் டியூஷன் ஃபீஸ்ல எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் ஒரு பள்ளி நிர்வாகம், தனியார் பள்ளி நிர்வாகம் வசூலிக்குதோ அதில் 70% ஆசிரியர் பணியாளருக்கு ஊதியமா வழங்கணுன்றத கொடுக்கணும்னு போட்டாங்க. சரி, நீங்க இப்படி போட்டீங்களே, அந்த ரெகுலேஷன்ல அதை போய் மாத்தணுமா இல்லையா? கோட் ஆஃப் கான்டக்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த புக்கை, எந்த புக்கை எடுத்தாலும் அந்த பழைய இது அப்படியே இருக்குது. ஆனாலும் இதை மாற்றம் இல்லாம அப்படியே வச்சிருக்காங்க. எவ்வளவு மோசமான ஒரு சேஞ்சஸ் அப்டேட்டட் வேணாமா? இந்த ரெகுலேஷன் 18ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பணியாளர்கள் என்பவர்கள் கோட் ஆஃப் கான்டக்டால நிர்வகிக்கப்படுவார்கள். அந்த சாப்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெர்மினேஷன்ஸ் இருக்கு. இதனை தொடர்ந்து வந்து ரெகுலேஷன் 21 வந்து டீல்ஸ் அபவுட் த இம்போசிஷன் ஆஃப் மைனர் பனிஷ்மெண்ட்ஸ். இந்த மைனர் பனிஷ்மெண்ட்ஸ்ல கூட பள்ளி நிர்வாகங்கள் வந்து தன்னிச்சையா எடுக்க முடியாது. இந்த விதிகள் படி தான் பனிஷ்மெண்ட்ஸ் அவங்க அளிக்க முடியும். அதுவும் குறிப்பா மேஜர் பனிஷ்மெண்ட்ஸ்னா கண்டிப்பா வந்து அதை அரசுக்கு தெரிவிக்கணும். அதாவது பள்ளிக்கல்வித்துறைக்கு அது தெரிவிக்கணும், டைரக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுக்கு. அப்போ அந்த பழைய ரூல்ல வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் இப்போ டிஓக்கு அது தெரிவிக்கணும். இவரை இந்த காரணத்துக்காக ரிட்டர்ன்மெண்ட் பண்றேன், இவரை டிஸ்மிஸ் பண்றேன், ஏதோ அந்த அப்ரூவலை வந்து அவங்க கிட்ட அது வாங்கினாதான் அந்த டெர்மினேஷனோ அல்லது டிஸ்மிஸலோ அது செல்லுபடி ஆகும். இதை மீறி வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமானால் சொன்னால், இந்த மெட்ரிக் பள்ளிகளுடைய விதிகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அது ஒரு உரிமையை வழங்கியிருக்குது. என்ன உரிமைன்னு சொன்னா, அது வந்து இப்போ உங்களுக்கு அக்ரிமெண்ட், இந்த மெட்ரிக் பள்ளி விதிகள்ல இந்த ரெகுலேஷன் 22 அது எதை பற்றி பேசுகிறதுன்னு சொன்னா, அது அக்ரிமெண்ட்டை பத்தி பேசுது. இந்த அக்ரிமெண்ட்ல என்னன்னா, 6 மாசத்துக்கு மேல ஒரு பணியமர்வு ஒருத்தருக்கு வழங்குறீங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா ஒப்பந்தம், நிர்வாகம் அந்த ஆசிரியரோ பணியாளர்களுக்கு இடையான ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா 22 சொல்லுது. அந்த ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 22 அதை பத்தி அது எல்லா தகவலையும் கொடுக்குது. அந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்கணும்ன்றத அவங்க ஃபுல்லா டீட்டெயிலாவே அனெக்சர் 8ல வந்து அது தெளிவா கொடுத்துருக்குறாங்க. ஒரு அக்ரிமெண்ட் எப்படி போடணும்ன்றது. இப்படி போடப்பட்ட அக்ரிமெண்ட் 3 பிரதிகளாக எடுத்து, ஒன்று தமிழக அரசினுடைய அந்த மெட்ரிக் பள்ளிக்கல்வித்துறையினுடைய இப்ப யார் இன்சார்ஜில் இருக்காங்க, டிஓ கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். இன்னொரு காப்பி வந்து அந்த ஆசிரியர் கையில இருக்கணும். இன்னொரு காப்பி பள்ளி நிர்வாகம் வைத்திருக்கும். இது 3 காப்பி இருக்கணும். இப்ப பாருங்க, எனக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு பள்ளி செயலாளர், எங்க கல்கட்டா மிஷன் அக்ரிமெண்ட் தான்ட்டு அக்ரிமெண்ட் போடுறாரு. அக்ரிமெண்ட்னா அக்ரிமெண்ட் இதான் இல்லை, அந்த கோடுன்ற வகையில போட அக்ரிமெண்டா போடல, கோடுன்னு போட்டு ஒரு ஜென்ரலா அவங்களுடைய சட்ட விதிகளை நடைமுறைப்படுத்துறாங்க. இதுல நீங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இதுக்குதான் நான் சொன்னேன். இந்த சாப்டர் நான் திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். தமிழக அரசு செய்ய தவறுகிற மிக முக்கியமான ஒரு பணி என்னன்னு சொன்னா, இந்த விதிகள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்யறதே கிடையாது. அது இனிமேட்டு நீங்களே இவ்வளவு பெரிய பறந்துபட்ட ஒரு சூழ்நிலையில அதிகாரிகளால முடியலைன்னா கூட ஒரு 10 பள்ளிகளுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர்னா ஒரு ஆளை போடுங்க, ஒரு கிளார்க்கை போடுங்க, அவர் சுத்தி வரட்டும், இதெல்லாம் முறை அவர் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்க. ஒரு 5 பள்ளிகளுக்கு ஒரு பிரதிநிதி போடுங்க, அரசு பிரதிநிதி அப்சர்வரை போடுங்கன்றது தான் நான் சொல்ல வரேன். எவ்வளவு பெரிய பாதிப்பு எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. நான் அரசு பணியை விட்டுட்டு இந்த பள்ளியில பணிபுரிந்து 30 ஆண்டுகள் பணிபுரிந்து என்னால முடிந்த அளவுக்கு அர்ப்பணிப்புடன் நான் இதுல பணியாற்றிருக்கிறேன். என்னுடைய துறையில உச்சபட்ச அளவிற்கு மாணவர்களை மிக சிறப்பா பங்கேற்க செய்திருக்கிறேன். இதுக்கான தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதுல இருந்து மிகச்சிறந்த விருதுகளை எல்லாம் எனக்கு
தமிழக அரசும் மற்றவங்களும் வந்து வழங்கி கௌரவித்திருக்காங்க. இப்படிப்பட்ட எனக்கு இப்படி ஒரு சூழல் இருக்குதுன்றத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். மற்றவங்களுடைய நிலைமைகள்லாம் என்னன்றதை பாருங்க. எனக்கு ஓரளவுக்காச்சும் அதனுடைய பணி அமர்வு விதிகள் என்ன ஏதுன்னு தெரியும். இதை வைத்து நான் நிர்வாகத்துக்கூட பேச முடியும். அதனால அவங்க ஓரளவுக்கு உரிமைகளுடன் என்னால் வாழ முடிஞ்சது, இந்த பள்ளியில பணிபுரிய முடிந்தது. மாணவர்களுக்கான உரிமைகளையும் என்னால் தேடி வாங்கி கொடுக்க முடிந்தது. ஆசிரியர்களுக்கான உரிமைகளையும் போராடி நான் பெற்றுத்தர முடிந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இப்ப இந்த அக்ரிமெண்ட் கல்கத்தா பேஸ்னுடைய அந்த மிஷனுடைய நிர்வாக அக்ரிமெண்ட்டை எங்களுக்கு கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்க. ஒரு காப்பி வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்கணுமா இல்லையா? இந்த காப்பி உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு டிஓ கிட்டையும் மெட்ரிக் டைரக்டர்கிட்டையும் கேட்கறேன். என்கிட்ட இல்லைன்றாங்க, கொடுக்கலன்றாங்க, ஃபைல் இல்லைன்றாங்க. இப்ப இந்த சட்டம் ஒழுங்கா நடைமுறைப்படுத்தப்படுதா இல்லையான்றதை நீங்க ஏன் அப்சர்வ் பண்ணலாம்? ஏன் நீங்க செய்ய தவறுறீங்க என்பதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்குது. இப்ப இவ்வளவு மோசமான நிலைமைக்கு ஏன் இந்த இவ்வளவு லட்சக்கணக்கான ஆசிரியர் பணியாளர்களை வைத்திருக்கிறது அரசு என்பதுதான் கேள்வி. அதை இன்றைக்கு இருக்கிற அரசுன்றது இல்லை, இவ்வளவு காலமா 75ல தொடங்கி இன்று வரைக்கும் இந்த ஆசிரியர் மெட்ரிக் பள்ளி ஆசிரியர் பணியாளர்களுடைய நிலைமை இப்படி ஒரு அந்தரத்துல கத்தி மேலேயே தொங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பயந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துன்னு தான் போகணுமா? இது ஏன் வந்து கல்வியாளர்களுக்கு தெரிய மாட்டேங்குது? கல்வித்துறை அமைச்சர்களுக்கு, மாண்புமிகு அமைச்சர்களுக்கு உணர மாட்டேங்கிறார்கள், கல்வித்துறை அதிகாரிகள் உணர மாட்டுறாங்கன்றது எனக்கு புரியல. எனக்கு அது என்ன காரணமாக இருக்கணும்? ஒரு பரந்துபட்ட சமூகத்தினுடைய நன்மை என்பது முக்கியம் இல்லையா? இது ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியா இருக்குது. இப்ப இதுலயே இந்த அக்ரிமெண்ட்ல செக்ஷன் A22A அதுல ஒரு பிரிவு, இதுல ஒரு டெர்மினேஷனோ அல்லது டிஸ்மிஸலோ இந்த மாதிரி வந்து முடிவுகள் எடுக்கும் பொழுது ஆசிரியர் மீதான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய உரிமை நிர்வாகத்தில் இருக்குது. அப்படி எடுக்கும் பொழுது முறைப்படி எடுக்கலன்னு சொன்னா இந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் அப்பீல் கொடுக்கக்கூடிய உரிமை இருக்குது. இது அந்த ரெகுலேஷன் ஆக்ட்லயும் இருக்குது. அதனால்தான் ஜட்ஜு அந்த தீர்ப்பை கொடுக்குறாரு. இதுல போதுமான இதெல்லாம் இதுல இருக்கு அப்படின்ட்டு, உரிமைகள்லாம் இதுல கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் அப்பீல் போகலாம். ஃபர்ஸ்ட் அப்பீல்ஸ் இப்போ பிடி லெவல்ல இருக்கக்கூடிய கேடர்ஸுங்க, கிளரிக்கல் கேடர்ஸ்ல இருக்கவங்கலாம் வந்து இப்போ இன்றைக்கு இருக்க விதிப்படி டிஓ ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை சிஓ ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம், அதாவது அப்பீல் பண்ணலாம். போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் இருக்கிறவங்க, பிரின்சிபால் லெவலில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுமானால் அவங்க வந்து டைரக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அவங்க கிட்ட இயக்குநரிடம் வந்து அப்பீல் கொடுத்து அது கிட்டத்தட்ட ட்ரிபியூனல் மாறியது, கீழே இருந்து இங்கே பண்ண முடியும். இப்போ சிஓடிஓ லெவலில் இந்த அப்பீல் கொடுத்து முன்பு வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அவர்கிட்ட கொடுத்து அது முடியலன்றப்ப அது டைரக்டர் வந்துச்சுன்னா அது ட்ரிபியூனல் லெவல். இப்போ டைரக்டர் கிட்ட போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் கொடுத்து அது முடியலன்னு சொன்னால் கவர்மெண்ட் கிட்ட போகலாம், கவர்மெண்ட் செக்ரட்டரி கிட்ட நம்ம அப்பீல செகண்ட் அப்பீல் கொடுக்கலாம், அது ட்ரிபியூனல் லெவல். இப்போ இந்த அளவுக்கான உரிமைகள் அதெல்லாம் வழங்கியிருக்கு. ஆனால் இந்த அப்பீல சால்வ் பண்றதுக்கு அரசு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால வரையறை என்பது கடுமையான, தாழ முடியாத அளவுக்கு வருத்தத்தை தரக்கூடியதா இருக்குது. ஒரு அப்பீல் கொடுத்து 2 வருடங்களாம் 2.5 வருடங்களா ஆகியும் அப்பீலுக்கான விதிகள் இல்லை. நான் தமிழக அரசு கிட்ட கேட்கிறேன், முதலமைச்சருடைய பிரிவுக்கு ஒரு அப்பீலுக்கு பள்ளி கல்வித்துறையில எவ்வளவு நாள் நீங்க பதில் கொடுப்பீங்கன்னா 1 மாசத்துக்குள்ள பதில் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஆனால் எடுத்துக்கொண்ட கால அளவு 2.5 வருடங்கள். இதுதான் பள்ளி கல்வித்துறையுடைய, அதுவும் குறிப்பா மெட்ரிக் பள்ளி கல்வித்துறையுடைய நிலைமையாக இருக்கிறது என்பதற்கான நான் திரும்ப சொல்றேன், அனைத்து தரவுகளுடனும் அதுவும் அத்தனையும் வேதனையும் வலிகள் நிறைந்த தரவுகளுடன் நான் பேசுறேன். நான் எனக்கு மட்டும் இதுல பேசல, லட்சோப தனியார் பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பணியாளர்களுடைய பரிதாப நிலைமைக்காக, அவர்களுடைய மேம்பாட்டுக்காக என்னுடைய குரலை நான் உங்ககிட்ட பேசுறேன். தயவு செய்து இதுல உங்களுடைய பார்வையை செலுத்துங்க, சட்டங்களை விரைந்து நடைமுறைப்படுத்துங்க, அதை முழுமையாக கொண்டு வரதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. இதுதான் நான் உங்ககிட்ட வேண்டுகோளா வைக்கிறேன். இப்பொழுது மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் மாற்றப்பட்டு ஒரு பள்ளியில மெட்ரிக், இன்றைக்கு வரைக்கும் மெட்ரிக் தான் போர்டு வச்சிருக்கிறாங்க. யாரும் வந்து அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் ரெஃபர் பண்ணல. பிரைவேட் ஸ்கூல்ஸ் போட்டா பிரைவேட் ஸ்கூல்ஸுடைய ஆக்ட் அவன் நடைமுறைப்படுத்தணும். அந்த நடைமுறை நீங்க படுத்தணும்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அந்த சர்க்குலரையாச்சும் நீங்க அரசு அனுப்பியிருக்கணும். இது வரைக்கும் அனுப்பல. அப்படிதான் எனக்கு அவங்க ஆர்டிஐல பதில் கொடுக்குறாங்க. 2-3 மாதங்களுக்கு முன்னாடி கேட்கும்போது அதை அனுப்புனீங்களான்னு கேட்டா அதுக்கு பதிலே கொடுக்கல. அதை இங்க ஃபார்வர்ட் பண்றாங்க, இவங்க கீழே ஃபார்வர்ட் பண்றாங்க. இப்படிதான் நிலைமைகள் இருக்கு. இப்படிலாம் இல்லாம ஒரு நல்ல கல்வி இந்த சமூகத்துல வந்து மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த ஒரு மிக பெரும் பகுதி
தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பணியாளர்கள் இந்த பெரும் பகுதியை நீங்கள் தயவு செய்த அக்கறையுடன் அரசு அக்கறை செலுத்த வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை தர மேம்பாட்டு இந்த கொரோனா காலங்களில் கேட்பார்மை பாராட்டு வெளியில் அனுப்பினாங்க பல்வேறு பள்ளிகள், மிக பெரும் பாதிப்பு. இப்போ இப்போதான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு, ஏன்டா நம்ம அரசு பணியை விட்டோம் அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கு. பல்வேறு மிக கடுமையான பாதிப்பு இருக்குது. ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் போடுறாங்க, ஃபிக்கஸ் ஃபேக்ஸ் தொழிலாளர்களுக்கு 50 நாள் ஊழியம் வழங்குறது தொடர்பாக ஒரு இஷ்யூ வருது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. தொழிலாளர்கள் அவன் பணி புரிந்தாலும் பணி புரியலனாலும் அவனுக்கு ஊதியத்தை நீ கொடுக்கணும்னு சொல்லுது. அவன் சொல்றான், நிர்வாகத்துல அந்த தனியார் ஒரு தொழிற்சாலை நிர்வாகம் வந்து சொல்றான், எனக்கு வந்து இதே லாஜிக் இருக்கு, அவன் பேசுறதுல வந்து ரீசன் இருக்கு, எனக்கு ப்ரொடக்ஷனே இல்லை, எனக்கு வியாபாரமே இல்லை, நான் எப்படி தொழிலாளர்களுக்கு முழுமையான சம்பளத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு அவன் கேள்வி வைக்கிறான். அது ஒரு ரீசனபிளா இருக்கு. அப்போ அரசு அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கவுன்சிலர் ஒரு கூப்பிட்டு, நீங்க ஒரு தொழிலாளர்கள் பிரதிநிதி, அந்த உறுப்பினர்கள் இவங்களை எல்லாரையும் கூட்டி வச்சுங்க, அரசு பிரதிநிதிகள்லாம் கூட்டி வச்சு இதுல ஒரு 50 நாளை வந்து நீங்க ஃபோர்கோ பண்ண முடியுமா, இல்லை அதில் எவ்வளோ அந்த நிர்வாகம் உங்களுடைய ஊதியத்தில் எவ்வளோ குறைவாக வச்சும் வழங்க முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தி செய்யுங்க அப்படின்னு. இந்த பிரச்சனை தொழிலாளர்களுக்கு வந்த பிரச்சனையை எஜுகேஷன் செக்டாருக்கு எங்களுடைய பள்ளிகள் ஸ்கூலுடைய செயலாளர் அதை மாத்துறாரு. இந்த தீர்ப்பு எங்களுக்கு பொருந்தும்னு அவர் எங்ககிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிக்கின்னு உங்களுக்கு சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா இதில் சில மாற்றங்கள் ஒரு 3 மாதம் சுத்தமாக சம்பளம் இல்லாமல் போய் அப்புறம் பெரிய இஷ்யூவாகி அதை நான் இஷ்யூவாகவே பேசுகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் சம்பளத்தை வேணால் முழுமையாக தருவீங்களா, நாங்கள் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறோம், நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அப்புறம் இது மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் போய் அதுக்கப்புறம் 30% 35% ஓரளவுக்கு கொடுத்தாங்க. மிச்சத்தை எதை காட்டி நிறுத்தினாங்கன்னு சொன்னால், அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட். சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் யாருக்கான ஜட்ஜ்மெண்ட்னா, ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட். அது வந்து எனக்கு பொருந்துன்னு சொல்லிட்டு கல்விக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டே வந்து தனக்கான ஜட்ஜ்மெண்ட்டுன்னு மாற்றி வதைக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை பள்ளி கல்வித்துறையில் என் பள்ளியே அப்படி இருக்குதுன்னு சொன்னால், அப்போ மற்ற பள்ளிகளை பற்றிலாம் நம்ம என்ன சொல்ல முடியும் என்றதெல்லாம் வந்து உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுடுறேன்.